மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர்களே, பேச அனுமதிங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், சுருக்கமா பேரவைத் தலைவர்களே, இன்னொன்று திரும்பி கேட்பதுதான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதித்த சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்ன எதோ விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்கிறாரு. இல்ல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி முடிங்க. இருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு நீங்க ஒரு சீனியர், நீங்க பாருங்க, நீங்க ஒரு சீனியர் மெம்பர். நானே உங்களிடமிருந்து இந்த அவையை தெரிந்து கொள்ளட்டும், அல்லது நான் சொல்வதை விதியை அவையும் தெரிந்து கொள்ளட்டும். இப்போ நான் ஒரு உறுப்பினர் பேச அழைக்கிறேன். அவர் கூறுகிற கருத்துக்கள் உண்மைக்கு மாறாகவும் தவறான தகவலை தருவதாகவும் அல்லது மக்களுக்கு நன்மை பயக்குவது அளிப்பதிலிருந்து விலகுவதாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதற்கு சரியான ஏற்ற பதில் இருந்தால் அது நன்மை பயக்குமானால் நான் அனுமதிக்கிறேன். இப்போ அவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இருங்க மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டியிருக்காங்க, அதுக்கு நீங்களாம் வரணும்னு கேட்குறாரு. ஏன் சம்பந்தம்? அதாவது என்னன்னா முறை இல்லை இருங்க 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 மாண்புமிகு பள்ளிக்கல்வி நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.